மீண்டும் லாக்டவுன். சீனாவில் வேகமாக பரவும் வௌவால் வைரஸ். சீனாவில் வௌவால் வைரஸ் வேகமாக பரவுவதால் மீண்டும் லாக்டவுன் போடப்படும் அபாயம் நிலவுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டில் சீனாவில் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் ஆட்டிப்படைத்தது. உலகில் பெரும்பாலான நாடுகளில் கொரோனா வைரஸ் பாதித்ததால் கோடிக்கணக்கானோர் உயிரிழந்தனர். சீனாவிலும் ஏராளமானோர் உயிரிழக்க நேர்ந்தது. சீனாவின் வூஹான் நகரில் உள்ள ஆய்வகத்தில் இருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை சீனா மறுத்தது. இந்த நிலையில் மீண்டும் சீனாவில் வௌவால் வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவது உலக நாடுகள் இடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மீண்டும் லாக்டவுன் அமலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மருத்துவ இதழான நேச்சர் கம்யூனிகேஷனில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வு முடிவு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிகம் அறியப்படாத வௌவால் வைரஸ் குழு மனிதர்களை பாதிக்காமல் ஒரே ஒரு பிறழ்வு மட்டுமே இருக்கக்கூடும் என்பதை காட்டியதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வாஷிங்டன் பல்கலைக்கழகம், கால்டெக் மற்றும் வட கரோலினா பல்கலைக்கழக குழுக்களால் நடத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சி மெர்பெகோ வைரஸ்களுக்குள் உள்ள ஒரு துணைக்குழுவான HKU5 வைரஸ்களை பூஜ்ஜியமாக்குகிறது. அவை 2012இல் தோன்றிய கொடிய கொரோனா வைரஸான மெர்ஸ்-கோவின் குடும்பத்தினர் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வாஷிங்டன் பல்கலைக்கழக வைராலஜிஸ்ட் மைக்கேல் லெட்கோ கூறுகையில், HKU5 வைரஸ்கள் அதிகம் ஆய்வு செய்யப்படவில்லை. ஆனால் அவை செல்களை பாதிக்கும் இயந்திரங்களை கொண்டுள்ளன என்பதை எங்கள் ஆராய்ச்சி காட்டுகிறது. உண்மையில் அவை மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு படி மட்டுமே இருக்கக்கூடும் என்றார். கோவிட் தொற்றுக்கு பின்னால் உள்ள வைரஸ் SARS-CoV-2 போலவே இந்த வௌவால் வைரஸ்களும் ACE2 ஏற்பியுடன் இணைப்பதன் மூலம் ஹோஸ்ட் செல்களை ஆக்கிரமிக்க ஸ்பைக் புரதங்களை பயன்படுத்துகின்றன. தற்போது HKU5 வைரஸ்கள் வௌவால்களில் மட்டுமே ACE2 உடன் பிணைக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு சிறிய மரபணு மாற்றம் கூட அவை மனிதர்களிடம் பரவ அனுமதிக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இந்த கவலையை ஆதரிக்கும் விதமாக சீனாவில் சில HKU5 வகைகள் மிங்ஸைத் தொற்றுவதை ஏற்கனவே காண முடிந்தது. அவை இனங்களுக்கு இடையில் குதிக்க முடியும் என்பதற்கான சான்று. ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஸ்பைக் புரதங்கள் எவ்வாறு உருவாகலாம் என்பதை மாதிரியாக்க ஒரு அதிநவீன AI கருவியான AlphaFold 3ஐ பயன்படுத்தினர். மென்பொருள் மனித உயிரணுக்களுடனான சாத்தியமான பிறழ்வுகள் மற்றும் தொடர்புகளை நிமிடங்களில் உருவகப்படுத்தியது. பாரம்பரிய ஆய்வக முடிவுகளுடன் துல்லியமாக பொருந்துகிறது. புதிய கண்டுபிடிப்புகள் சீனாவின் புகழ்பெற்ற வைராலஜிஸ்ட் ஷி ஜெங்லி தலைமையிலான முந்தைய ஆராய்ச்சியுடன் ஒத்துப்போகின்றன. இந்த குழுவில் உள்ள ஒரு மாறுபாடான HKU5-CoV-2 சோதனை குழாய்கள் மனித சுவாசம் மற்றும் செரிமான அமைப்புகளின் ஆய்வக மாதிரிகளில் மனித செல்களை பாதிக்கும் திறன் கொண்டது என்பதை அவரது குழு கண்டறிந்தது. வைரஸ் கடந்து சென்றால் அதை குறிவைக்கக்கூடிய சாத்தியமான மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் மற்றும் ஆன்டிவைரஸ்களையும் ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டனர். வௌவால் வைரஸ் வெளிநாடுகளுக்கு பரவும் பட்சத்தில் மீண்டும் லாக்டவுன் அமலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.